சின்னத்திரை நடிகர் புகழ் அவர்களை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி போயஸ் கார்டன் இல்லத்துக்கே கூப்பிட்டு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. தலைவரை பார்த்தவுடன் புகழ் ரொம்பவே நெகிழ்ந்துட்டாராம். இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தும் எப்படிங்க அவரால் இவ்வளோ எளிமையாக இருக்க முடியுது அப்படின்னு வீடியோ வெளியிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலைவர் வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது பற்றிய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல புகழ் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகர். சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், தலைவரை எப்படியாவது ஒரு முறை பார்த்துடணும், அதுதான் என்னுடைய கனவு லட்சியம் எல்லாமே அப்படின்னு. ஸோ அவர் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருந்தார். சமீபத்தில் சொன்ன ஒரு பேட்டி செம வைரலாச்சு. நம்ம கூட அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே தலைவர் பார்த்துருக்காரு. தலைவர் பார்த்துட்டு தான் புகழ் அவர்களை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. தலைவர் வீட்டில் இன்றைக்கி தலைவர் புகழை பார்த்த உடனே அவர்கிட்ட இன்னும் நிறைய படங்கள்லாம் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள், உங்கள் ஷோலாம் பார்க்குறேன் அப்படின்லாம் தலைவர் சொன்னாங்களாம். தலைவர் நம்ம ஷோ பார்க்குறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ந்துட்டார் புகழ். அப்புறம் பொண்ணுக்கு பர்த்டே வருது சார் அப்படின்னு சொல்லும்போது, பர்த்டேவா, ஓகே 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 அப்படின்னு உடனடியாக போய் சாக்லேட் எட்டுவான்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய சாக்லேட்டை தலைவர் அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. புகழ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாக்லேட் கவரை நான் தூக்கியே போட மாட்டேன். முதல்ல என்னுடைய ஒய்ஃப் கொடுக்குற சாக்லேட் கவர்லாம் அந்த மாதிரி தான் சேகரித்து வச்சுருப்பேன். இப்போ தலைவர் கொடுக்குறத, ஒய்ஃப் கொடுக்குறது மிஸ் ஆனாலும் தலைவர் கொடுக்குறத மிஸ் பண்ணவே கூடாது. இதை நான் காலத்துக்கும் வச்சுருப்பேன், என் பொண்ணுக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார். சாதாரண சாக்லேட் தானே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் அது தலைவர் கொடுத்தது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய மதிப்புடைய பொருள் தான். அப்புறம் தலைவர் அந்த கடைசியாக இன்டர்வியூவில் புகழ் நம்மளை பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி பேசியிருக்காரு. அப்புறம் புகழுக்கு கிஃப்டாக ஒரு பாபா ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார் புகழ். தலைவரோட தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. தலைவரோட தரிசனம் கிடைச்சவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான்.